நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாய் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக சுருக்கமாக முடிக்கணும்னு சொல்லி தான் நான் செய்தி எடுத்திருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார். இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 90வது சங்கீதம் அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆக்கும்படியாக எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, அதில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இருக்கு. அவர் சொல்றார், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் அவருங்க கர்த்தருங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் எனக்கு தந்திருக்கிற நாட்களை என்னும் அறிவை, எங்களுக்கு தந்திருக்கிற நாட்களிலே நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கக்கூடிய அந்த நாட்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு முடியலை, ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் என்னுடைய நாட்களை நான் வீணாக்கிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் பெரிய ஞானின்னு சொல்லி இல்லை, நான் தேவ சமூகத்தில் இருக்கணும். அவர் சமூகத்தில் இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்திலே இருக்கணும். அதை ஒன்றை கூட நான் இழந்துடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்தின் நாள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நீ சொல்லுப்பா, என்ன தலைப்புப்பா? இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? நீ சொல்லு. அடுத்த முறை நான் அப்படி கேட்கும்போது இங்கே பதில் சொல்லலைன்னா எழுந்துச்சு நிற்க வச்சுருவேன். என் பக்கத்தில் எங்கன்னு என்ன போகுது, சரியா? அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஸ்லாக்கியத்தின். ஸ்லாக்கியம் என்றால் என்ன தெரியுமா? நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாட்கள், நம்ம தேவனோடு இருக்கும்படியாக கொடுத்திருக்கிற பாக்கியமான நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 70 வருஷத்தை கொடுக்கிறார். பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு யூடியூப்பில் ஒரு அம்மாவை பற்றி நான் பார்த்தேன். 105 வயசு, 105 வயசு ஆயிட்டு அந்த அம்மா பேசுகிறாங்க. பல்லெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி இருக்குது, அழகாக பேசுகிறாங்க. 105 வயசில் பேசுகிறாங்க. அல்லேலூயா. 90 வயசில் அவங்களே சமையல் பண்ணி, இன்னொரு அம்மா அவங்களே அவங்களுடைய காரியத்தை சமையல் பண்ணி அவங்களே சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. நமக்கு பாருங்க, வயசு 40 தான் தாண்டுது, கால் வலிங்கும், கை வலிக்கிறோம், அம்மாடி அத்தாடி அப்படிங்கிறோம். அல்லேலூயா. அந்த தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறவர். அந்த தீர்க்க ஆயுசுலையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நிறைய ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். அந்த நாட்களிலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற அந்த நல்ல நாட்களையாக கொடுக்கிறார். ஒரு பக்தன் சொல்றாரு, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை எடுத்திருக்கிறார். அது ஸ்லாக்கியமான நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, நீங்க நிறைய படிக்கிறீங்க, அதெல்லாம் ஸ்லாக்கியமான நாட்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை ஒரு புஸ்தகம் வாங்குறதற்காக தெற்கு பஜாருக்கு போயிருந்தேன். ஒரு கைடு ஒன்று அங்கே கிடைக்கல. அதனால தெற்கு பஜாரில் இந்த நம்ம பெரிய கோயில் அப்படி போயிட்டு மார்க்கெட் ரோடு வந்து கிராஸ் பண்ணும் பாருங்க, அந்த சந்தியில் அந்த முக்கில் இருக்க ஒரு கடை இருக்குது. மேலே சைடில் கிழக்க பார்த்த கடை இருக்குது. அந்த கடையில் போய் நான் புக்கு வாங்குறதுக்காக போயிருந்தேன். புக்கு வாங்கிட்டு இருக்க போது நானும் ஒன்று எழுதிட்டு போயிருந்தேன். ஒன்று எழுதி சொன்னதை பார்த்து நான் எழுதிட்டு போயிருந்தேன். அப்போ அவர் வேற ஒன்றை எடுத்து கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த புக்கு இல்லைங்க,
இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதை தான் எழுதி தந்தாங்க அப்படின்னு சொல்லி. என்னப்பா படிக்கிறதுக்கு, என்ன சார் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த விஷயத்துக்கு, இந்த புக்கை கொண்டு போங்க சார், இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ, அப்போ எங்கள் பையன் இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை, இதுதான் தேவைப்படும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அந்த பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவர் என்ன படிச்சிருக்குதுன்னு பிஎட் படிச்சுட்டு வந்து பேப்பரை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. பேப்பரை பழைய புக்கை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. பிஎட் படிக்கிறவனுக்கு படிச்சுட்டு வந்து பழைய புக்கை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் யோசித்தேன், அப்போ ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு பிரயோஜனமான நாளுன்னு சொல்லி சொல்ல முடியாது. படிச்சுட்டு பாருங்கள், பேப்பரை போய் வைக்கிறது அப்புறம் வேலை கிடைக்கல. அல்லேலூயா. அதனால் நமக்கு படிப்பு நாட்கள்லாம் பிரயோஜனமான நாளும் கிடையாது. ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் படிப்பு, ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் ஓடி ஓடி உழைப்பு எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான். அந்த ஒரு ஜான் வயிற்றுல அந்த நிரப்புறதுக்காக தான் இவ்வளோ பிரயாச நாட்கள் எல்லாத்தையும், நிறைய நாட்களை ஆராதனையை கூட கட் பண்ணிட்டு போகிறோம், வேலைக்கு போகிறது எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கருமையானவர்களே, ஒரு சிலாக்கியம் நீங்கள் என்ன சொன்னீங்க, 3 நாள் என்ன பரலோகத்தில் இருந்தது போல இருந்துச்சு, திருவிழா நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து அந்த வருகிற சத்தத்தெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. திருவிழா நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு காப்பி, ஒரு மோர், அவ்வளோதான் கொடுக்கப்பட்டுச்சு. வேற ஒன்றுமே கொடுக்க எங்களால் முடியல. சக்தி இல்லாமல் போயிட்டு, பலன் இல்லாமல் போயிட்டு, அதனால் அப்படி போயிட்டு. இன்றைக்கு கூட சமையல் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். என்னால் முடியல. முடியலன்னு இப்போ தமிழ்நாட்டை கேட்டேன், முடியலையப்பா என்ன செய்ய, சரி அடுத்த தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லாம் சில பொருள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால முடியல. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் திருவிழா நாள் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். தெய்வ சமூகத்தில் இருக்கிற அவ்வளோ ஒரு சிலாக்கியமான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் உலகத்திலே சுற்றி திரிகிற 1000 நாளை பார்க்கிலும். அழகா சங்கீதக்காரன் அழகா, உலகத்துல சுற்றி திரிகிற வேலை காரியம், இன்னும் அங்கே போறது இங்கே போறது, அந்த 1000 நாள் அந்த அனுபவிக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரே நாள் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்று சொல்லி. அல்லேலூயா. உலகத்துல ஆகாமிய கூடாரத்திலே நான் வாசமாய் இருப்பதை காட்டிலும் பொறாமையும் போட்டிகளும் நிறைந்த மனுஷர்களிடத்துல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷர்களை பார்த்து பார்த்து மன வருத்தப்பட்டு அவர்களுடைய கிரியைகளை கண்டு கண்டு இப்படி இருக்கிறாங்களே, எப்படி இருக்கலாங்கன்னு சொல்லி மனசெல்லாம் வேதனைப்பட்டு தெரிகிற நாட்களை காட்டிலும் தேவ சமூகத்துல இருக்கிற நாள் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அதுதான் ஸ்லாக்கியமான நாளாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளை நீ யோசித்து பார்க்கிற அந்த எண்ணிக்கை, அந்த நாட்களை நான் எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. என்னையும் நான் இந்த செய்தி எடுத்தும்போது எனக்கு எந்த ஞாபகம், அப்படி என்னை கல்யாணம் நடந்த அந்த நாட்களில், திருமணமான நாட்களில் விருந்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே சித்தப்பா கூத்துக்களில் இருந்து அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுதாரு. சனிக்கிழமை சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இல்லை பார்த்துக்கா, உனக்காக கோழியை பிடிச்சி போட்டு வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், கோழியை நான் பிடிச்சி போட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு சரியாக 12 மணிக்கு நீ அங்கே இருக்கணும், இல்லை என் மூஞ்சிலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்ட்டார். இப்படி யாராவது விருந்துக்கு கூப்பிடுவாங்களப்பா? சரி சித்தப்பா வந்துடுறேன்னு. அவர் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஹெல்ப்பாக இருந்தார். இந்த உரங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு, சில விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லி சொல்லி தருவார். வயலில் உரத்தை இப்படி போடணுண்டா, இப்படி மருந்தடிக்கணும், இப்படி வரணும், என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இது அக்கௌண்ட்டில் பணம், இவன் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உரக்கடைக்காரங்களை சொல்லி அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி இருக்கிறவர் என்கிட்ட உரிமையோடு சொல்கிறாரு, 12 மணிக்கு நீ அங்கே இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் என் மூஞ்சில முடிக்கக்கூடாது அப்படின்ட்டேன். நானும் சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டேன். போக முடியல. அன்னையை பார்த்து ஆவியானவர் கூட கொஞ்சம் நேரம் நடத்திட்டார். 1 மணி 1:30 மணி ஆயிட்டு. பசியோடு சாப்பிட்டுட்டு எனக்கு முடித்த உடனே என்னால் என்ன செய்ய முடியல, போகவே முடியல. அப்புறம் என்ன சொல்ல என்னை ஏதோ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். 2 நாள் கழிச்சம்பரம் வந்தார். என்ன அசிங்கமான வார்த்தை உண்டோ,
அந்த வார்த்தையை சொல்லி ஏசினார். அந்த பயல எந்த பயல அவட்ட சொல்லிட்டு தானே பண்ணி, ஏன் மூஞ்சிலே எனக்கு முளைக்காதடா அடிச்சு செட்டு போயிடாரு. அல்லேலூயா. அவருடைய மரண நாட்களில் கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுதார். எல்லாரும் நம்ம ஜெப காரியங்களுக்கு ரொம்ப விரோதமாக இருந்தார். ஆனால் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேசிப்பார். கிண்டலாக பேசினாலும் நான் ஜோமனை பறிஞ்சதப்பா அப்படின்னா போதும், பண்ணி தொழலை அப்படின்ட்டு போயிடுவார். அப்படின்னு ரொம்ப பாசம், ஆனால் கண்டிப்பு ரொம்ப இருக்கும். எதுக்குன்னா என்ன, எங்களால் முடியல. அந்த நாட்களில் அவங்ககிட்ட அவங்க கூப்பிடுறாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அது கூட எங்களால் போக முடியல. என் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறத நமக்கு பாக்கியமாய் சிலாக்கியமாக நினைச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் அதனுடைய பலனை இன்று வரைக்கும் அனுபவிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றோம் இல்லையா, ஒரு சில அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாருங்க. நான் ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 51வது சங்கீதம் கொஞ்சம் எடுங்க. 51வது சங்கீதத்துல ஒரு வசனம் ஒன்று இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 12வது வசனத்தை வாசிப்போம். அவர் கேட்குற காரியம் என்னன்னு புரியுதா? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க. அல்லேலூயா. அப்படி என்ன ரட்சணியத்தின் சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு தொடக்க நாட்கள்ல பெற்றிருந்தார். அவர் கிண்ணறம் வாசிக்கிற போது, ஆடு மேய்க்கிற போது கிண்ணறம் வாசிக்கிறார். அவங்களுடைய அப்பா ஈசாய் அவரை கூட்டிட்டு போய் அபிஷேகம், அவங்க கூட்டு போய் சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு அவர் மேல. அவனுக்கு ரட்சிப்பப்பம் கிடைக்கிறது. அவனுடைய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு கடந்த சந்தோஷங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த நாட்களில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். அப்போ நாங்கள் கேட்போம் உங்ககிட்ட, நீங்க கட்டாயமாகவா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இல்லை, சந்தோஷமா மனப்பூர்வமாக எடுக்கிறோம். எதுக்குன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை கவர்ந்து கொண்டது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இருந்த வியாதிகள், உங்களுக்கு இருந்த வேதனைகள், கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தோல்விகள் எல்லாவற்றையும் விட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த நீங்க ஞானஸ்தானம் எடுத்த நாட்களிலே உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, பிரச்சனை இருந்துச்சுங்க. எல்லா நாளும் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே பிரச்சனை இருந்துச்சு. அப்படியானால் அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சியின் நாட்களை நீங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருத்தர் கேட்க, நம்ம பெரியசமையா கொஞ்சம் பெரியசமையா கொஞ்சம் எழுந்துச்சுன்னு இருக்காங்க. இந்த மைக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொடுங்களேன். மைக் எங்கப்பா? கொஞ்சம் கொடுங்களேன். சில அனுபவங்கிட்ட அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வாழ்க்கையில சந்தோஷம்? அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு திருமணம் செய்து கொடுத்து இருவரும் ஒரே அறைக்குள் இருந்த ஒரு சந்தோஷம் எனக்குள் கண்டிப்பாக இருந்தது. நான் ஒரு வாரமா வெளியே வரவே இல்லை. உள்ளே இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க. இதுக்கு மேல நான் அதை விவரிச்சு அவங்கள சொல்ல வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொல்லுவத்திட்ட கொடுங்களேன். கஷ்டப்படுத்தனோ? நீ ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல உன்னுடைய சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த டயத்தில் நிறைய நேரம் உட்காந்து கிடைக்கிற நேரத்திலலாம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அந்த உற்சாகம் அப்படியே ரொம்ப நாள் நீடிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இப்போ உன்னால அனுபவிக்க முடியுதா? அந்த சந்தோஷத்தை திரும்ப இப்போ பெற்ற மாதிரி இருந்துச்சு கடந்த 3 நாட்களில்.
இந்த 3 நாள்ல பெற்ற மாதிரி இருந்துச்சு. பெற்ற மாதிரி அல்லேலூயா, பழைய பழைய அல்லேலூயா. அந்த ரசிக்கப்பட்ட அனுபவத்தை திரும்ப ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்போ 3 நாள்ல. நம்ம சூசன்கிட்ட கொடுங்க, அவங்க பெரியவங்க, நிறைய அனுபவம் உள்ளவங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு இருந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் இப்போ எப்பமாவது அதை மாதிரி கிடைக்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த புதுசில் அடிக்கடி ஜெபம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ம். வேதம் வாசிக்கிறதும் எப்பவும் வேதம் வாசிக்கணுங்கிறத கணக்கில்லாத அளவுக்கெல்லாம் வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம தான் இருந்துச்சு. ஒழிய வேதம் வாசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணதுக்கும் அப்படி கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது இல்லையா, அது உங்களால அந்த அளவுக்குள்ள போக முடியலையா? இல்லை, கிடைக்கிறது இல்லை, முடியலை. அப்போ மட்டும் கிடைச்சிட்டாங்க, நல்லா இப்போ நம்மளால முடியல. அந்த சந்தோஷம் நம்மளால முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உட்காந்துக்கங்கண்ணே. தேங்க்யூ, நன்றி. அதாவது இன்னும் எல்லாத்துட்டையும் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் பெற்ற நாட்களிலே நமக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளவு ஒரே வார்த்தையில் அவங்க சொல்கிறாங்க, மணவாளன் மணவாட்டியோடு கூட இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை விவரித்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த சந்தோஷம் எதனால் வந்துச்சு? பணத்தினாலையா, நல்ல நமக்கு விருந்து கொடுத்ததுனாலையா, இல்லைன்னா திருமணம் அந்த பந்தலை பார்த்தா, இல்லை கர்த்தரோடு இருந்ததுனாலே, கர்த்தரோடு இருந்து அர்ப்பணித்து ஞானஸ்தானம் பெறுகிற அந்த சந்தோஷம் பாருங்க, அவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் கேட்குறேன், ஞானஸ்தானம் யாரெல்லாம் பெற்றிருக்கீங்கப்பா? கை தூக்கி கேட்டுங்க, கையை தூக்குங்கப்பா. ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளில் இப்போ இவங்ககிட்டலாம் கேட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுவாங்க. அது ஒரு வித்தியாசமான நாள். நம்ம ராஜேஸ்வரிகிட்ட கேட்போமே, இந்த ஞானஸ்தானம் பெறும்போது உனக்கு இருந்த சந்தோஷம் இப்போ கிடைக்காப்பா? இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷங்க அந்த நாளில். அதான் அவர் சொல்றாரு, ரட்சணை நாள், தேவனை ருசி பார்த்த நாள், அத ரட்சணிய நாள், அதுதான் நமக்கு ஸ்லாக்கிய நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீது இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சணிய நாளை திரும்பவும் எனக்கு தாங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் எனக்கு பணம் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, மக்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா, பட்ட பதவி எனக்கு சந்தோஷப்படுறானோ இல்லையா, ஆனால் ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அல்லேலூயா. அந்த வேதத்தில் பணத்தை தந்து என்னை சந்தோஷப்படுத்துங்க, ஜனங்களை தந்து சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் கேட்டதா இல்லை. அல்லேலூயா. ரட்சணியத்தை சந்தோஷத்தை, அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த சந்தோஷத்தை நான் மறுபடியும் அனுபவிக்க எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் தாங்க என்று சொல்லி கேட்டதாகத்தான் நிறைய பேர் எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியோன் அதை கேட்கிறார், இதோ உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் மறுபடியும் அனுபவிக்கிறேன். இப்போது என்னை சமாதானத்தோடு கூட நான் என் முற்பிதாக்கள் இடத்துல போகிறதுக்கு எனக்கு அனுமதிங்க, சந்தோஷமா நான் போவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கிய நாள், நமக்கு நிறைய நண்பர்கள் கூடி இருந்தாங்க, அது கிடையாது. நிறைய பணங்கள் நம்ம கையில வந்துச்சு, அது ஸ்லாக்கிய நாள் கிடையாது. பட்டம் பதவி கிடைச்சிச்சு, அது ஸ்லாக்கிய நாள் கிடையாது. தேவன் கொடுத்திருக்கிற, கவனிச்சிருங்க, தேவன் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கிய நாள் இந்த பூமியிலே. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, ஒரு நேரம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கொடுத்திருந்தார். மறுபடியுமாக அந்த சந்தோஷ அனுபவத்தை நாம பெற வேணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சொல்றார். அதான் ஸ்லாக்கிய நாள். அல்லேலூயா. சமீபமா 2-3 வாரமாக எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு போராட்டம். ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு? நான் நல்லதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? என்னுடைய பிரயாசமெல்லாம் வீணாயிட்டோன்னு சொல்லி அங்கே காட்டில் கிடந்து அழுதுட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஆனா என் கண்ணால பார்க்கும்படியாக செய்கிறாரே, இதை விட சந்தோஷம் எனக்கு எங்கேயுமே கிடையாதுங்க. அல்லேலூயா.
ஆமென், என்னுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கிறதே என்று சொல்லி நினைக்கிறப்ப இதை விட சந்தோஷம் எங்கேயும் கிடையாது. கர்த்தர் என் ஜெபத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரே. இந்த தேவனுடைய செவிகள் இந்த அர்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆமென் திறந்ததே என்று சொல்லி நினைக்கிறேன். இதை விட சந்தோஷம் வேற எங்க இருக்கு? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னையும் கர்த்தர் பயன்படுத்தும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது பாருங்க. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை மாதிரி ஆமென் ஸ்லாக்கிய நாள் வேற கிடையாது என்று சொல்லி சொல்லுவேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம நண்பர்களோடு கூட ஆமென் நம்ம உறவுகளோடு கூட இருந்தா அதுல சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த பொருளை வாங்கிட்டேன்னா சந்தோஷம் வந்துடும். இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல இறங்கி உன்னை பயன்படுத்துகிற போதுதான் மகிழ்ச்சி உன்னிடத்திலே நிறைவாக நிலையாக இருக்கிற மகிழ்ச்சி உண்டாகும். அதுவே சுலாக்கிய நாள். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி சொல்லுது. எருசலேமே, உன்னை சந்திக்கும்படியாக எத்தனையோ முறை வந்தேன், நீ உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் போயிட்டாயே, உன்னை பயன்படுத்துகிற நாளை நீ உணராதிருக்கிறாயே. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறதான மகிமையான நாள். மரியாள் சொல்றாங்க, தூதன் வந்து சொல்லும் போது உன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும், அவர் பரிசுத்தமானவர், அவர் அந்த ஜனங்களுடைய பாவங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி சொன்ன உடனே அவள் திருப்பி சொல்லுகிறார், என் ஆத்துமா மகிழ்ச்சியினாலே நிரம்பி இருக்கிறது, என் ஆவி எனக்குள்ளே கம்பீரப்படுகிறது. தாழ்நிலையிலே கிடந்த என்னை நோக்கி பார்த்தாரு. இது முதற்கொண்டு என்னை எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லுவார்களே, பேருடையாள் என்று சொல்லுவார்களே. என் ஆண்டவருடைய கிரியைக்கு நான் என்னை ஒரு தகுதியான பாத்திரமாக என்னை எடுத்து விட்டாரே என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியிலே நிரம்புகிறார். நம்மளால பரிசுத்த ஆவியில கூட நிரம்ப முடியல. அவளுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்தது என்றால், அவள் அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையை எலிசபெத்தினுடைய காதிலே கேட்ட போது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது. அல்லேலூயா. இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நம்ம எங்கெங்கெல்லாமோ தேடி ஓடிட்டு இருக்கிற மகிழ்ச்சிக்காக உன்னுடைய சிலாக்கிய நாள் நீ கர்த்தருடைய கையிலே ஒரு கருவியாக பயன்படுகிறது தான் சிலாக்கியமான நாள் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அர்ப்பணிச்சு பாரு. யாரை அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாக செய்வார்கள்? என் ஊழியத்தை யார் செய்வார்கள்? இந்த குடும்பத்தை யார் சந்திப்பார்கள்? என்னுடைய வேலை யார் செய்வார்கள் என்று சொல்லி ஒரு ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிற எதிர்பார்ப்போடு. எனக்கு அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய இருதயத்திலே மார்பிலே சாய்ந்திருந்தவருடைய துடிப்பை உணர்கிறவன் யார் என்று சொல்லி உணர்ந்து பாரு. உனக்கு தெரியும் நான் என்ன ஆண்டவரே செய்யணும், என்னை அனுப்பு, நான் போகிறேன். சாத்தான் சொல்லுவான், உனக்கு அந்த தகுதி கிடையாது, உனக்கு பேசவே தெரியாது, உனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, நீ உன்ட பாவம் குடிகொண்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாத்தான் அப்படி சொல்லி உன்னை மட்டம் தட்டி இன்னைக்கு மட்டமாய் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த கருமையானவர்களே, பாவம் இல்லாத ஒருவரை காட்டுங்க. அல்லேலூயா. சாக்கடையிலே கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து கழுவி தேவ சமூகத்திலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வலது பரிசத்திலே ஒரு நாள் நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் சொன்னார், அப்பா பிதாவேன்னு சொல்லி எவராலையும் கூப்பிட முடியாது, நான் கூப்பிடுவேன், எப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அதிகாரத்தை எனக்கு கொடுக்கிறார். தைரியமா ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியுமா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் தானே உங்கள்கிட்ட தைரியம் வந்து அப்பான்னு சொல்லி யாராவது விரட்டுறாங்கன்னா ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி அங்க உங்க பிள்ளைகள் தானே வரும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா அவரை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியும். அப்பா இந்த பிரச்சனை எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படி ஒரு முழிப்பா இருப்பாங்க, பிரச்சனை தன்னால ஓடி இருக்கும். மடிந்து போகிறோமே என்று சொல்லி கதறி கூப்பிட்டப்போ திரும்பி பார்த்தார், இறையாதே என்று சொல்லி சொன்னார், அமைதலா போ என்று சொல்லி சொன்னார். அமைதலாயிற்று. அந்த ஒரு சிலாக்கிய நீ ஆண்டவருடைய கையிலே கருவியாக இருந்தா அந்த ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். லேலுயா லேலுயா. எசேக்கியா ராஜா இங்க வாசித்து பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை பக்தி வைராக்கியத்தோடு இருந்தான். அவனுக்கு விரோதமாக சனக்கேரேப் என்கிற ராஜா வருகிறான். அசிரிய ராஜா சனக்கேரேப் என்பவர் வர்றான்.
கேவலமான ஒரு லெட்டரை எழுதி எப்படி எழுதுகிறான் தெரியுமா? அவனுடைய மலத்தை தின்னுகிற அப்படின்னு சொல்லி கேவலமா அந்த லெட்டரை எழுதுகிறான். உன்னை நம்பாத. மலம்னா என்ன தெரியல? கக்கவை தின்னுகிற மனுஷர்களே அவனு கேவலமா எழுதுகிறான். அந்த கடிதத்தை பார்த்த உடனே அப்படியே கொண்டுட்டு போய் தேவாலயத்தில் போய் வாசிக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மை அல்லவா நம்பி இருக்கிறேன். யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனைகள் உண்டோ? உங்களை ஏமாற்றுகிறான் எசேக்கியா ராஜா என்று சொல்லி அவனை எழுதுகிறான். அப்படியே தேவ சமூகத்தில் கொண்டு வாசித்து காட்டுகிறான். ஆண்டவரே, நீர் கேளு, நான் உண்மை அல்லவா நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன போது ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக தீர்க்க தரிசனம் வருகிறது. ஓ சனைக்கிறப்ப, நீ யாருக்கு விரோதமாய் பேசினாய்? என் ஜனத்துக்கு விரோதமாக்கவா? உன்னை நான் அப்பமே தெரிந்து கொண்டேன். இப்பவும் உன் வாயில துறடு போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த வந்த வழியே திரும்பி போகும்படியாக அன்னைக்கு இந்த பாளையத்தில் பயங்கரமான இழப்பை கொடுக்கிறார். அவன் திரும்பி போய் அவனுடைய கோயிலிலே அவனுடைய சாமிக்கு முன்னாடி போய் கொண்டுட்டு இருக்கும்போது அவனுடைய மகன் வந்து அவன் கழுத்தை அறுத்து கொன்று போட்டு விடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கையிலே நீ கருவியாக இருப்பாயானால் உனக்கு விரோதமாக அவர் சொல்றார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாக உனக்கு விரோதமாக வந்தால் 7 வழியா தெறி பூண்டு அவன் ஓடுவான். இது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கையில நீ சிலாக்கியமான நீ அந்த கையில பயன்பட்டு பாரு. அது உனக்கு மகிழ்ச்சியான நாள். அதுதான் உனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. நாங்க போனோம், டூருக்கு போன சந்தோஷமா இருந்தோம். அது கிடையாதுங்க. டூருக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே வீட்டில் சண்டை வந்துடும். பணத்தை அவ்வளோ செலவு இப்படி செலவு பண்ணிட்டு அங்கே வந்து அதை பண்ணாதங்க, இப்படி பண்ணாதங்க. சொந்தக்கார் வீட்டுக்கு போயிடுவாங்க, சூடாக இடத்தையே சொல்லி விட்ருவாங்க. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். பிரச்சனை தான் வருங்க. நான் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை பயன்படுத்தி பாருங்க. நீ பயன்பட்டு பாரு, ஏதாகிலும் ஒன்று செஞ்சு பாரு. அந்த நாள் சிலாக்கிய நாளாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஒரு முறை 12 சீடர்களை அவர் அனுப்புகிறார், மற்ற 72 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் ஊழியம் செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு வந்து சந்தோஷமா சொல்ல, ஆண்டவரே இயேசு உங்க நாமத்தினால சொன்னோம், பேயெல்லாம் ஓடுது ஆண்டவரே, நோயெல்லாம் குணமாகுது, செத்தவன் உயிரோடு எழும்பிருக்கான். அப்ப அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் ஆவியிலே சந்தோஷப்பட்டு, ஆவியிலே அவர் சந்தோஷப்பட்டு இவர்கள் கர்த்தருடைய கையிலே பயன்படுகிறவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி ஆவியிலே அவர் சந்தோஷப்பட்டதாக அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த ஆவிகள்லாம் உங்களுக்கு பயப்படுதே, எதுக்காக நீ வந்து சந்தோஷப்படாதே, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே, அதுக்காக சந்தோஷப்படு. அதுக்கு அடுத்து அவர் சொல்ற, தனிமையாக போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சாக்கியமான சந்தோஷம் இவங்களுக்கு எப்பவும் இருக்கணும். யோவான் 17வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவரே, இவங்களுக்காக மட்டும் இல்லை, இவங்க வார்த்தையை கேட்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய கையில ஒரு காரியத்தை நீ செய்து பார், ஒரு காரியத்திலே பயன்பட்டு பாரு. திறப்பின் வாசலில் நின்று ஒரு காரியத்தை நீ தடுத்து பாரு. திறப்பின் வாசலில் நின்று கண்ணீர் வடித்து அவன் அழிவுக்கு மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி நின்று பாரு. மோசே மாதிரி என்ன கிறுக்கி போட்டுட்டு போங்க ஆண்டவரே சொல்லி. அது சாக்கியமான நாள். அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆமென், தேவனை மட்டுமே பணிந்து கொள்ளணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணைய வைத்தார்கள். அது சிலாக்கியமான நாள். 3 பேரை கொண்டு தூக்கி போட்டாங்க. 4வது ஒருத்தர் அங்க சுத்திக்கிட்டு வருகிறார். இதை பார்த்த போது விழுந்து வணங்கி, தேவர்களே வெளியிலே வாருங்கள், தெரியாம செஞ்சிட்டேன். 127 நாட்டை ஆண்டு கொண்ட மனுஷன் சொல்லுகிறான், தெரியாம செஞ்சிட்டேன். இனிமேல் இந்த ஆடியலின் தேவனுக்கு விரோதமாக எவனும் நாவை கூட அசைக்க முடியாது, கூடாது என்று சொல்லி சட்டம் ஏற்றினான். அது சிலாக்கியமான நாள், அது மகிழ்ச்சியான நாள். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்க சந்தோஷம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி இந்த வண்டி வாங்கிட்டு சந்தோஷம், அது வாங்கிட்டு சந்தோஷம், பணம் கிடைச்சிட்டு சந்தோஷம், எதுவுமே நம்மகிட்ட நிரந்தரம் கிடையாது, போயிடும். எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும்.
அழகு கூட கடந்து போகும், நண்பர்கள் கூட கடந்து போவார்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் கூட கடந்து போவார்கள். கர்த்தருக்காக பயன்படுகிறது ஒரு நாளும் போகாது. அல்லேலூயா. ஆயுசு இருக்கும் வரையில் அது உன்னை பேர் சொல்ல, அதுக்கப்புறம் அது நிலைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து ஒருவேளை பெருமைக்காக சொல்லலை, என்னத்தை சாதிச்சேன்னு சொல்லி ஒரு வேலை சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா, நம்ம உண்மையாக வாழ்ந்தான், கொஞ்சம் பேரை வச்சு நடத்தினாலும் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தாலும் சொல்லி நான் செத்த பிறகு கொஞ்சம் பேர் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் எனக்கு சிலாக்கியமான நாள். நிறைய பணத்தோடு வாழ்ந்துருந்தேன், அது எனக்கு சிலாக்கியமான நாள் கிடையாது. ஜனத்தோடு வாழ்ந்துட்டேன், அது கிடையாது. என் ஆண்டவருக்காக வாழ்ந்தேனே, என் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று நான் பிரயோஜனப்பட்டேனே, அதுதான் எனக்கு சிலாக்கியமான நாள். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுங்க. உன் ஆண்டவருக்காக எதையாக்கிலும் ஒன்று செய், அதுவே மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் சிலாக்கிய நாள் எது? சந்தோஷத்தை நீ மறுபடியும் அனுபவிச்சா அது உனக்கு சிலாக்கியமான. ரெண்டாவது, கர்த்தருடைய கையிலே நீ பயன்பட்டா, அல்லேலூயா, கர்த்தர் உன்னை நடத்தும்படியாக நீ அர்ப்பணிச்சா அதுவே மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மகிழ்ச்சியான நாள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 11. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பின் நாள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் 2 வகையான தீர்ப்பு இருக்கு. ஒன்று துன்மார்க்கர்களுக்கான நியாய தீர்ப்பு, இன்னொன்று சன்மார்க்கர்களுக்கான நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஒன்று பாவிகளுக்கான நியாய தீர்ப்பு, இன்னொன்று பரிசுத்தவான்களுக்கான நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவிகளுக்கான தீர்ப்பு அது முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கான தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டால், உன்னை நீனே தவறுகளை நீ திருத்தி கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் போது நீ திருத்தி கொண்டால் அதுவே சிலாக்கியமான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய குறைவுகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் திருந்தி கொண்டால் அதுவே மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்கும்படியாக, ஐயா நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ உன்னுடைய சாத்தானுடைய கண்ணிகள் இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே திமிர்வாதம் பிடிச்சவனை கொண்டுட்டு வராங்க. பேதுருடைய வீட்டிலே இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திமிர்வாதம் பிடிச்சவனை, முடக்குவாதம் பிடிச்சி இருக்கிறவனை கொண்டுகிட்டு வந்து உள்ளே கொண்டு வர வழி இல்லாதபடிக்கு மேலே கூரையை பிரிச்சுட்டு இறக்குறார்கள். திமிர்வாதம், முடக்குவாதம் அவனை பிடிச்சிருக்கு. அப்போ அவனை கொண்டு வந்து இறக்கின போது அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய திமிர்வாதம் முடக்குவாதம் சரியாக்குகிறேன். இப்போ எல்லாரும் உன்னை படுக்கையிலே வைத்து தூக்கிட்டு வந்தார்கள், இப்போ உன் படுக்கையை நீனே எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவனுடைய அந்த திமிர்வாதம் முடக்குவாதம் நீங்கி அங்கே அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவரையிலோ தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு முடக்கி போட்டிருந்த காரியம்
இப்போது அவனுக்குள்ளாக அந்த அற்புதமான காரியம் நடக்கிறது. அவனே சரி பண்ணி கொண்டு, அது சரி பண்ணினான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? முதல்ல உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீனே போ என்று சொல்லி சொன்ன உடனேயே அது சொல்றார், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி முதல்ல சொல்லுகிறார். எங்கெல்லாம் கொதிச்சுட்டாங்க, பாவத்தை மன்னிக்க தேவன் ஒருவரால் தானே முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி இரண்டாவதாக சொல்லுகிறார். இந்த பாவங்களை மன்னித்து அல்லேலூயா மனம் திரும்புகிற நாள் மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாள் மகிழ்ச்சியான நாள். நீ மனம் திரும்புகிற நாள் மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா உன்னிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை கண்டு, உன்னிடத்திலே காணப்படுகிற குறைவை கண்டுபிடித்து, அதுக்கு தான் உபவாச ஜெபம், அதுக்கு தான் இந்த திருவிருந்து, எல்லாமே நீ யோசித்து பார்க்கும்படியாக வைக்கிற அடையாளமே. அல்லேலூயா இந்த நாளிலே உன்னிடத்திலே காணப்படுகிற காரியத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து நீ மனம் திரும்புகிற நாள் சிலாக்கியமான நாள். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப அவசியமானவர்கள். மறுபடியும் தெளிவாக சொல்லுறேன், உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோதிக்கும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். மனம் திரும்ப வேண்டியதாக நான் இருக்கிறது என்று சொல்லி உணர்கிறவர்கள், நானும் கண்ணை முடிக்கிறது, நீங்களும் கண்ணை முடிக்காங்க, கண்ணை முடுங்க பார்க்கலாம். நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி உணர்கிறவர்கள் கரங்களை வசதி ஒரு அல்லேலே சொல்லலாமே. அல்லேலூயா. கைகளை வசதி அல்லேலூயா. கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடு. நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. கையை வசதி காட்டு பார்க்குறேன், நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. இல்லை நீ மனம் திரும்ப வேண்டாம்னா நீ கையை வசத்த வேண்டாம், நீங்கள் அல்லையிலே சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. உண்மையை மட்டும் சொல்லுங்க. கல்லில் கையை வசத்திருக்காங்க எல்லாரும் இல்லை, மனம் திரும்ப அவசியமானவங்க மட்டும், நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்லி உணர்கிறவர்கள் மட்டும் கையை வசத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கையை கீழே போடாதீங்க, அல்லேலூயா. இல்லை நான் மனம் திரும்ப வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னால் கையை நீங்கள் வசத்த வேண்டாம், கையை கீழே போட்டுருங்க. அல்லேலூயா. எப்போ மனம் திரும்ப போகிறீங்க? கையை கீழே போட்டுருங்க. உங்களால் உணர முடியுதா நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் உணர முடியுதா? அதை ஒரு நாளை உங்களுக்கு தர்றார், ஒரு வாய்ப்பை தர்றார். நீங்கள் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகராஜ்யமே உங்கள் மனம் திரும்புதலுக்கு சந்தோஷப்படுமானா உங்களுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான அதுதான் சிலாக்கிய நாள் என்று சொல்லி சொல்லுகிறான். நான் மலையை தூக்கிட்டு போன அனுமார் மாதிரி சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் சாதனை கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணனே, நான் அப்படி பண்ணினேன், அதெல்லாம் சாதனை கிடையாது. அல்லேலூயா. நீ மனம் திரும்புகிறதே சாதனை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கல்லறி உண்டு அடிப்பட்டு சிறுமைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் பரவாயில்லை, நல்ல உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் மனம் திரும்பும் போது தூதர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதுதானப்பா வேலை, இதுக்காகவே தானே ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி பரலோகம் சந்தோஷப்படுது. தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகுது, ஜனங்களுக்கு மத்தியிலே சந்தோஷம் உண்டாகிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஜெபம் பண்ணினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். ரட்சிப்புனா என்னது? மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மகிழ்ச்சி எங்கும் உண்டாயிற்று. நீ மனம் திரும்புவாயானால், உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் உணர்த்தும் போது நீ திருந்துவாயானால், அதுவே உனக்கு சிலாக்கியமான நாள். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கேதான் ஆண்டவர் மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். நீ மகிழ்ச்சியை எங்கெல்லாமோ தேடக்கூடாது. நான் 1000 வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டேன், அதனால எனக்கு மகிழ்ச்சி வந்துடும்னா வராது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனையை செய்யும் போது தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாக்களும் ஒன்றும் நிறைவேறாது. அந்த நிபந்தனையை கண்டுபிடிச்சு அதை செய்யும் போது தானாவே வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். அல்லேலூயா. ஆனால் நீ மனம் திரும்பும் போது சந்தோஷம் மிகுதியாய் உண்டாகிறோம்.
நீ மனம் திரும்பும் போது அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மனம் திரும்பு, அதோடு கூட உனக்கு எல்லா காரியத்தையும் உனக்கு கூட கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதல் சிலாக்கியமான நாட்கள் எது? ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ஞானஸ்தான நாட்களில் இருந்த அதே சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது சிலாக்கியமான நாள். ரெண்டாவது சிலாக்கியமான நாள் எது தெரியுமா? நீ கர்த்தருடைய கையிலே பயன்படணும். எப்பெல்லாம் நீ பயன்படுறாதையோ அதுதான் உனக்கு சிலாக்கியமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் நான் 100வது கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டேன், அது கிடையாது. நீ கர்த்தருடைய கையில் எப்பெல்லாம் பயன்படுகிறாயோ, அவர் வல்லமையில பயன்படுகிறாயோ, அப்பெல்லாம் அது சிலாக்கியமான நாள். மூன்றாவது, உன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தும் போது அது சிலாக்கியமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான்காவது ஒரு நாள் இருக்கிறது. அல்லேலூயா. நான்காவது ஒரு சிலாக்கியமான நாள் இருக்கிறது. அது என்ன நாள் தெரியுமா? பரலோகத்துக்கு போகணுமா? போவோம், கண்டிப்பா போவோம். இங்க இருக்கும்போதே ஒரு பக்தன் சொல்கிறார், எத்தனை காலம் என்ன செய்யணுமா? வேதனையெல்லாம் ஒருத்தர் பாடுறாரு, எத்தனை காலம் பாடுகள் தேவா, இன்னும் எத்தனை காலம் பாலனு தேவனு ஒரு பக்தர் மோசஸ் ராஜர் தேவா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் சகிக்க முடியல, தாங்க முடியல, உங்க பலன் தந்து என்னை தாங்க வேண்டும். அது அவருடைய அனுபவத்தை வச்சு சொல்றாரு. அல்லேலூயா. கண்ட பயலெல்லாம் என்னை போட்டு ஏசுதான்ப்பா, ஒண்ணுமே இல்லைப்பா, அவன் போட்டு ஏசுறான், மனசுக்கு எவ்வளோ வலிக்கு. அல்லேலூயா. எப்போ முன்னாடி விட்டுட்டு பின்னாடி புறணையா பேசுறேன், எவ்வளோ வலிக்கு. நம்ம நன்மை செய்கிறோம், நம்மளை கேவலமா ஏசுறான், நம்ம பொருளை அபகரிச்சு எடுக்கிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்குள்ளதை பறிச்சு எடுக்கிறோம், எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. லேலூயா. அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை குற்றமா சொல்றாங்க, அழுவாங்க, என்னை குற்றமா சொல்றாங்கன்னு சொல்லி அழுவார்கள். லேலூயா, லேலூயா. ஒரு பக்தன் எப்படி சொல்றார், என் காலிலே முள்ளு குத்தினார், அவர் கண்ணுல தானே தண்ணி வருமே, என் காலிலே முள்ளு குத்தினா அவர் கண்ணுல தானே தண்ணி வருமே, கண்மணி போல காப்பாரு, என்ன கரை கொண்டு சேர்ப்பாரு. அப்படி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் என்ன பாருங்கப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். லேலூயா. ஒரு கூட்டமான மக்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அடித்து கொண்டு விட்டாங்க, மண்டையை உடைச்சி யாக்கோப்பு மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி மாதிரி வாளால் 2 அறுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு வேக வச்சு கெட்டி அப்படியே உயிரோட கொளுத்தி பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி உயிரோட இந்த இடத்துல நெருப்பாட்டி அப்படியே புல்டோசரை வச்சு மண்ணை நிரத்திட்டாங்க. அல்லேலூயா. சிங்கத்தை கடிக்க விட்டு கோத்தரி செத்துட்டாங்க. இவங்கெல்லாம் பரலோகத்தில் போய் இருக்கிறாங்க. அங்கே இந்த ஜனங்கள் எல்லாரும் அங்கே இன்னும் பலிபீடத்துக்கு கிட்டத்தில் நின்றுட்டு, ஆண்டவரே எங்களுக்காக, எங்களை சிறுமைப்படுத்தினவர்களுக்காக எத்தனை காலம் நீர் பொறுமையாயிருப்பேர், பழி வாங்காதபடி எத்தனை காலம் பொறுமையாக இருப்பேர் என்று சொல்லி அங்கே அழுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு பதில் கொடுக்கப்படுகிற, பொறுமையாக இருங்க, இன்னும் உங்களை போல பாடுபட வேண்டிய பரிசுத்தவான்கள் நிறைய இருக்கிறார்கள், இன்னும் உங்களை போல ஆமென் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். நம்மளை பார்த்தா சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் உங்களை போல பாடுபட வேண்டியவர்கள், துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் இங்கே. அவர்களெல்லாம் வந்த பிறகு இவை எல்லாவற்றுக்கும் சரி கட்டப்படும். அவங்களுக்கு விரோதமாய் நாவை அசைத்தவர்களுக்கு சரி கட்டப்படும். நன்மை செய்திருக்க உனக்கு தீமையை நினைத்தார்கள் பாருங்கள்,
உங்களுக்கு தீமையை உண்டாக்கினார்கள் பாருங்க, எல்லாவற்றுக்கும் சரி கட்டப்படும். அல்லேலூயா. வசனத்தை இன்னொரு தரம் வாசித்து பாருங்க, தெளிவாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11:30-32 வசனத்தை வாசித்து பாருங்க. சாரி, வசனம் தப்பா சொல்லிட்டேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் அந்த ஒரு நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள், இன்றைக்கு பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். லாசரு பணக்காரன் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்திருக்கலாம். அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். லாசரு பார், அவன் பற்களோடும் வேதனையோடு கூட தீமை அனுபவித்தான், நீரோ சம்பிரமாய் வாழ்ந்தாய். ஆகையினால இப்போது நீ வேதனை அனுபவிக்கிறாய், அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், கண்ணீரோடு இருக்கிற உன்னை மகிழ்ச்சியினாலே நிரப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களெல்லாம் மற்றவர்களெல்லாம் ஏளனமாய் பேசும்போது தலையை குனிந்து கொண்டு, ஆண்டவரே உங்க நாமத்திற்காக நான் பொறுமையாக போகிறேன். உங்களை இல்லாத வார்த்தைகளை சொன்னு கேவலமாய் ஏசுவார்கள், குற்றஞ்சாட்டுவார்கள். அப்ப நீங்க ஊமையா போவீர்கள். அவர்களுக்கு அது கொண்டாட்டமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசுவார்கள். ஆனா நீ சகித்து கொண்டே போவாய். ஒரு நாள் வரும், தீர்ப்பினுடைய முடிவு வரும். அப்போது சகித்து கொண்டே இருந்த உனக்கு மகிழ்ச்சியான காரியத்தையும், உங்களுக்கு விரோதமாய் நாவுகளை அசைத்தவர்கள் வேதனைப்படுகிற அந்த நாளை நீ காணப்போகிறாய். அல்லேலூயா. அங்கே ஒரு சாக்கிய நாள் இருக்கிறது, தீர்ப்பின் நாள். எனக்கு அருமையானவர்களே, முதல் தீர்ப்பு பரிசுத்தவான்களுக்கு, உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ திருந்தும்படியாக. இரண்டாவது தீர்ப்பு துன்மார்க்கனுக்கு, உன்னை கொடூரமாய் வேதனைப்படுத்தினார்களே, உன் மனசை புண்படுத்தி அவர்கள் அதிலே அமேன் சூடு காய்ந்தார்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் அமேன் வேதனை உண்டாகும். அவர் சொல்ற கடைசியிலே ஆண்டவருடைய நாசிலே கோபம் வரும்போது அவர் கோபத்தோடு எழும்பி வருகிறார். என் ஜனங்களை யானை இவ்வளவு தூரம் பண்ணினாய் என்று சொல்லி, அப்போது துன்மார்க்கர் எல்லாரும் ஓடியே போய் மலைகளை பார்த்து சொல்லுவார்களாம், மலைகளே என் மேல் விழுந்து மூடிவிடு. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு கோபம் வந்துட்டு, அந்த கோபத்திலிருந்து தப்புகிறவன் யார்? என்னை மறைத்துக்கொள், மூடிவிடு, பாதாளமே என்னை மூடிக்கொள் என்று சொல்லி ஓடி போய் கெஞ்சுவார்கள். அந்த நாளை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து பார்ப்பாய். இன்றைக்கு உன்னை ஏளனமாய் பேசுகிறவர்கள் எல்லாரும் துடிதுடிக்கிற ஒரு நாள் ஒன்று வரும். இன்றைக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்லும் போது உன்னை அற்பமா நினைக்கிறாங்க பாருங்க, அன்னைக்கு வரும். உன் கணம் என்ன என்று சொல்லி வரும், உன் மதிப்பு என்ன என்று சொல்லி அன்றைக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இருக்கிற உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லி சொல்கிறார்களா? ஒரு நாள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை மறுதலித்து போகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிற அந்த நாள் ஒன்று வரும். அன்றைக்கு தெரியும் அந்த நாள். ஆமென். தேவனை பின்பற்றி வந்து சகித்து கொண்டு போகிற உங்களுக்கு அவரோடு கூட ஆறுதலை அனுபவிக்கிற நாள், உன் கண்ணுக்கு முன்னாடி துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாளை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த காலத்தில் பாடுகளை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறாயா? இந்த காலத்தில் எல்லாம் உனக்கு நஷ்டமா தெரியுதா? நீ செய்கிறது எல்லாவற்றையும் குற்றமா நினைக்கிறார்களா? ஆண்டவர் இயேசுக்காக மட்டும் சகித்துட்டு போ. அவனுக்காக வேண்டாம், இவனுக்காக வேண்டாம், இவருக்காக வேண்டாம். உன்னை அழைத்தாரே அவருக்காக சகித்து கொண்டு போ. ஒரு நாள் முடிவு ஒன்று வரும். அந்த நாளை நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியை கொண்டு வருவார். அல்லேலூயா. வேதனைப்படுத்தினவர்களுக்கு வேதனையவும்,
வேதனைப்படும்போது சகித்து கொண்டு இருந்த உனக்கு அவரோடு கூட ஒரு மகிழ்ச்சியும் என்ற நாளை கொடுப்பா. ஒரு நாள் காத்து கொண்டு இருக்கிறது. மற்ற 3 நாட்கள் இங்கே நம்ம கையில் இருக்கிறது. இந்த ஒரு நாள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சிலாக்கிய நாளை தேடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம்மா, எனக்கு தந்திருக்கிற நாளை நான் ஒன்றை கூட இழக்கக்கூடாதுப்பா. நான் ஒன்றை கூட இழக்கக்கூடாது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு தந்த சாக்கிய நாட்களை நான் இழக்கக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏன் மட்டும் கொண்டு வந்திருக்கிறீங்க. எனக்கும் நானும் அதை ருசி பார்த்திருக்கிறேன். நான் ஒன்றை இழக்க மாட்டேன்ப்பா. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? இது தேவனுடைய பிள்ளை தானே, உன்னால சொல்ல முடிகிறதா? நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. பாழாக்கும் எண்ணங்கள் வேண்டாமே, வேண்டாமே. தேசமான வாழ்க்கையும் வேண்டாம். பாழாக்கும் எண்ணங்கள் வேண்டாமே, வேண்டாமே. தேசமான வாழ்க்கையும் வேண்டாமே, வேண்டாமே. உம்மை மட்டும் நினைத்து பார்க்கும் நினைவு போதுமே. உம்மோடு உம்மை மட்டும் நினைத்து பார்க்கும் நினைவு போதுமே. உம்மோடு உறவாடும் உறவு போதுமே. நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. சிற்றின்ப பேச்சுக்கள் வேண்டாமே, வேண்டாமே. சிற்றின்ப பார்வைகள் வேண்டாமே, வேண்டாமே. சிற்றின்ப பேச்சுக்கள் வேண்டாமே, வேண்டாமே. சிற்றின்ப பார்வைகள் வேண்டாமே, வேண்டாமே. தேவனை மறந்து போகும் உறவு வேண்டாமே. தேவனை மறந்து போகும் வேண்டாம். தேவனை மறந்து போகும் உறவு வேண்டாமே. தேவனை மறந்து போகும் நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் எனக்கு நீர் மட்டும், வேறெதுவும் வேண்டாமையா. உம்மை மட்டும் உயர்த்தி பாடும் பாடல்கள் வேண்டுமே. உம்மை மட்டும் துதிக்கும் துதிகள் எப்போதும் வேண்டுமே. உம்மை மட்டும் உயர்த்தி பாடும் பாடல்கள் வேண்டுமே. உம்மை மட்டும் துதிக்கும் துதிகள் எப்போதும் வேண்டுமே. தேவனுக்கு கூடி வரும் ஜனங்கள் வேண்டுமே. ஆவியிலே தேவனுக்கு கூடி வரும் ஜனங்கள் வேண்டுமே. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் ஜெபமும் வேண்டுமே. இது மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு இது மட்டும் வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு நீர் மட்டும் போதும் தேவா, வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு வேறெதுவும் வேண்டாமையா. எனக்கு வேறெதுவும். பரலோக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? தேவன் உனக்கு ஒரு சாக்கியமான நாளை கொடுக்கிறார். நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் நீ காணணும். அவர் விரும்புகிறார்.
எத்தனை பேருக்கு அதை ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் மறுபடியும் பெறணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? அதுதான் சிலாக்கியமான நாள். தேவன் கொடுத்திருக்கிற சிலாக்கியமான நாள். ஒரு நிமிஷம் நீ யோசித்து பாரு, உலகத்துல வேற என்ன இருக்கு? ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவியா? கரங்களை வசதி சொல்லுங்களேன். என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கு அதுதானையா, எனக்கு நல்ல பங்கு நீர்தானையா. ரட்சிப்பின் சந்தோஷம் என் வாழ்க்கையில் வரணும். நான் ஞானஸ்தானம் பெற்ற நாட்களிலே இருந்த வாஞ்சை, அந்த உற்சாகம், அந்த அனுபவம், கர்த்தாவே எனக்கு ஒன்று வேண்டாம்ப்பா, நீர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுச்சே, அந்த உன்னத அனுபவம், உங்க கூட நடக்கிற அனுபவம், அது எனக்கு போதும்பா, அது எனக்கு போதும். மற்றெல்லாம் என்னை விட்டு போயிடும், எல்லாம் என்னை விட்டு கடந்து போகும். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்க நினைக்கிறது கொஞ்சம், நீர் செய்யறது பெரிய காரியம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எலியா கேட்கிறான், அப்பா ஸ்தோத்திரம், ஏசேப்பேல் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டான், நான் ஒருத்தர் மட்டும்தான் தப்பி வந்தேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் பதில் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் முடங்காத 700 பேரை 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதுபோல நாங்க ஆண்டவரை குறுகலான பார்வையில பார்த்துட்டு, ஆண்டவரை ஒன்றும் நடக்கலை, எங்க பிரயாசங்கள்லாம் வீணா இருக்கோ என்று சொல்லி நாங்க பதறுகிறோம், வருத்தப்படுகிறோம். என் ஆண்டவரே, இந்த அற்ப மனுஷர்கள் வழியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் என் பிள்ளைகளிடத்துல, ஜனங்களிடத்துல பயன்படுகிறதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கட்டும். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அள்ளி தூவும் விதைகளை அழுது கொண்டே விதைக்கிறான். அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு சுமந்து கொண்டு வருவான்னு சொன்னேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை நீங்க கொடுக்குறீங்க. எங்க பிரயாசம் வீண் போகலப்பா. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கிடைக்கட்டும். அநேக பேர் இந்த இடத்துல இருந்து எழுப்பப்படட்டும். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தினால் பணிந்து கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.